Hi babes, welcome back to my channel Ramala Shifa. டக்காய்ச்சி எபிசோட் 4. ஃபஸ்ட்டு சீனில் டக்காட்டோ ஒரு காஃபி ஆட் நடிச்சுக்கிட்டு இருக்கான். டைலாக்கெல்லாம் பேசி அந்த ஆடு முடிச்சதுமே டைரக்டர் கட்டுன்னு சொல்கிறான். அப்போ தான் இவனுக்கு ரியாலிட்டி ஞாபகம் வருது. அவனோட ஃபோனை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் சசாக்கி சசாக்கி சசாக்கின்னு அவனோட மேனேஜர் பேர் மட்டும்தான் இருக்குது. மேனேஜர் தான் இவனுக்கு கால் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் கால் பண்ணலை. வேறு யாரோ அப்படின்னா வேறு யார்? சுண்டா தான். சுண்டாக்கு வந்து எந்த காலுமே வரல. மேனேஜர் அவனை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மேனேஜர் இவனை பார்த்து, என்னாச்சு, கொஞ்ச நாளாக அசுமையா உன்னை பிக்கப் பண்ண வரவே இல்லை போலையே அப்படின்னு கேட்குறான். அசுமையான நம்ம சுண்டா தான். ஏற்கனவே டக்காட்டோ கடுப்பில் இருக்கான், அதில் இவன் வேற இப்படி கேட்க டக்காட்டோ எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். மேனேஜரே மறுபடியும் பேசுகிறாரு. என்ன பண்ணுறது, அவன் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வேற வாங்கிட்டான், இப்போ அவன் ரொம்ப பிஸியாக தானே இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டே வர அங்கே வழியில் அடுத்து அசுமையா நடிக்க போகிற ட்ராமாவோட போஸ்டர் ஒட்டி இருக்குது. பாரு, அவன் அடுத்து யூரி கூட நடிக்க போகிறான். யூரி எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க கூட நடிக்க இவனுக்கு சான்ஸ் கிடைச்சது ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான். என்ன பண்ணுறது, நீ தான் அசுமையை ரொம்ப மிஸ் பண்ணுற போலையே அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நானா? ஒரு வழியா அவன் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு டக்காட்டும் வாய்க்குசாம போய் சொல்கிறான். சொல்கிறத சொல்லிட்டு அசுமையாவும் அந்த ஆக்ட்ரஸ் யூரியும் ஒன்றா இருக்க அந்த போஸ்டரை சோகமாக வேற பார்த்து வைக்கிறான். அடுத்த சீனில் டக்காட்டோவும் மேனேஜரும் லிஃப்டில் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்காட்டோடைய மனசுக்குள்ள, நீ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டதான், அதனால நீ கொஞ்சம் பிஸியாக இருப்ப, ஆனால் அதுக்குன்னு ஃபோன் கூட உன்னால் பண்ண முடியாது, நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கும்போது, சுண்டா அன்னைக்கு இவங்கிட்ட சொன்னால, நான் டெய்லி உன்னை பார்க்க வருவேன்னு, நீ என்ன டெய்லி பார்க்க வரியா, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேற இல்லை நீ அப்படின்னு மனசுக்குள்ள கோபமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டக்காட்டோ தனியாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போகிற வழியில் கேக் ஷாப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி தெரியல, எப்பெல்லாம் டக்காட்டோ கோவமாக இருக்கணும் அப்போ ஒரு கேக்கை ஃபுல்லாக சாப்பிடுவேன்னு. இப்போ வேற அவன் சுண்டா மேலே கோவமாக இருக்கான். அப்படி கடுப்பாக நடந்து போய்கிட்டு இருக்க, வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா சுண்டா தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை இழுத்து ஒரு காருக்குள்ளே போட்டு கதவை சாத்துறான். சுச்சு சுண்டா, நீயா? நீ எங்கடா இங்கே வந்தது இல்லாமல் திடீர்னு நிறுத்து காருக்குள்ளே போடுற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் காருக்குள்ளே போங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்ல, டே என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள, 1000 ரூபாய்க்காக நான் என்ன வேணா பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, சுண்டாவும் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறான். பட் அக்காட்டோட மனசுக்குள்ள, இத்தனை நாள் என்கிட்ட பேசவே இல்லை, இப்போ வந்தோடனே நீ பாட்டுக்கு என்ன காருக்குள்ளே இழுத்து கிட்னாப்பா பண்ணுற அப்படின்னு மனசுக்குள்ள அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ சுண்டா அமைதியாக 1000 ரூபாய் மட்டும் எடுத்து அவன் கையில் கொடுக்க, டக்காட்டும் அதை வாங்கி வச்சுக்கிறான். ஆனால் சுண்டா எப்பயுமே ரொம்ப ஜாலியாக கிளுகிளு இருப்பான்ல, ஆனால் இப்போ அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். டக்காட்டுக்கு என்னாச்சு, இவனுக்கு ஏதாச்சும் கோவமா அப்படின்னு தோணுது. சுண்டா எதுவும் பேசாமல் அவன் பாட்டுக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயுமே மின்ட்டு சாப்பிடுவான்ல, அந்த மின்ட் அவன் பாட்டுக்கு கடிச்சு முழுங்கிட்டு இருக்கான். அவனை பார்க்க டக்கட்டுக்கு பயமாக இருக்கு. என்னாச்சு இவனுக்கு, இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அப்போ வண்டி வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. எங்கே போகிறேன், என் வீடு இந்த பக்கம் இல்லையே அப்படின்னு மெதுவாக அவன் தயங்கிக்கிட்டே சொல்ல, இப்போ நம்ம உன் வீட்டுக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா வண்டி வந்து ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஏரியா இருக்குது, அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு அவன் மெதுவாக தயங்கிக்கிட்டே கேட்க, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறான். டக்காட்டோக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல, ஆனால் அவன் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. இவன் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு தயங்கிக்கிட்டே, நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தயங்கிட்டு சின்ன குழந்தை மாதிரி சொல்ல, இப்போ நம்ம உன் வீட்டுக்கெல்லாம் போக போகிறதில்ல அப்படின்னு சுண்டா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். டக்காட்டோக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. கடைசியில் வண்டி ஒரு ஃபேக்ட்ரி ஏரியாவில் நின்றுடுது. அந்த ஏரியாவில் யாருமே இல்லை போல். வண்டி நின்னதுமே சுண்டா அப்பாடா அப்படின்னுட்டு அந்த ஸ்டியரிங் வீல் மேலே விழப்போகிறான். அப்போ டக்காட்டுக்கு, இப்போவாச்சும் கொஞ்சம் உனக்கு அறிவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவனை பார்க்க, சுண்டா உடனே அவனோட சீட் பெல்ட்டை கட்டிட்டு, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னுட்டு டக்காட்டோவை தள்ளி விட்டுட்டு அவன் மேலே வரான். சுண்டா சொல்கிறான், எனக்கு உங்களோட ஷெட்யூல் தெரியும், நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னை நானே அடக்கி வச்சுட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் உங்களை டச் பண்ணணும், உங்களை கிஸ் பண்ணணும், உங்க கூட லவ் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, லவ் மேக்கிங்கா அப்படின்னு டக்காட்டோட மனசுக்குள்ளே தோணுது. இதெல்லாம் கேட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் டக்காட்டோக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே புரியுது. அப்படின்னா நீ இத்தனை நேரமும் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னதெல்லாம் இதுக்காகத்தானா? டேய்,
எந்திரா என் மேல இருந்து அப்படின்னு கோவமா அவனை தள்ளி விடுறான். சுண்டா எதுவும் தெரியாத குழந்தை மாதிரி, ஏன் டக்காட்டோ சன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்படின்னா நீ இவ்வளவு நேரமா என் மேல கோவமா இல்லையா? நீ எதை என் மேல கோவமா இருக்கன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்டா. எதுக்குடா இப்படி என்ன பயமுறுத்துற அப்படின்னு கோவமா கேக்குறான். இல்ல டக்காட்டோ சன், நான் இத்தனை நாளா நீங்க இல்லாம என்னோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களை இப்படி கடைசியா பார்த்ததுக்கு அப்புறம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் அப்படின்னு சொல்ல, நீ இத்தனை நாளா உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தியா? உன்ன மாதிரி எப்பயுமே ஹீட்ல இருக்க ஒரு ஆளால இந்த மாதிரி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அப்படியெல்லாம் சொல்லாத நீ. என்னால கண்டிப்பா அதை நம்பவே முடியல. அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்குது. எப்பயுமே என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்படி திடீர்னு காணாம போயிட்டா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு டக்காட்ட சொல்ல, அதை கேட்க சுண்டாக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. டக்காட்டா சான், நீங்க இவ்வளவு கியூட்டா பேசினதுக்கு அப்புறம் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மேட்ரு பண்ணலாமான்னு கேட்குறான். டக்காட்டோக்கு, என்னடா இவன் நம்மக்கிட்டயே பர்மிஷன் கேட்குறானே, நம்ம வேணா இன்னைக்கு நோ சொல்லிடலாமா, ஏன்னா நம்ம இஷ்டம் தானே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. ஆனா டக்காட்டோ சுண்டாக்கு நோ சொல்லுவானா? அவனாச்சும் சொல்றதாச்சு. அடுத்த சீன்ல சுண்டா டக்காட்டோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். டக்காட்டோடைய மனசுக்குள்ள, நம்ம மைண்ட் ஒரு மானங்கட்ட மைண்டுடா, கடைசியில நம்மளாலேயே அவனுக்கு நோ சொல்ல முடிய மாட்டேங்குதே அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. அப்புறம் சுண்டா டக்காட்டோவை கட்டி பிடிச்சிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப செரிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சுண்டா சொல்கிறான். டக்காட்டோட மனசுக்குள்ள, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டூ அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது. அவன் சொல்லணும்னு ஆசைப்படுறான், ஆனால் வாயை திறந்து சொல்ல மாட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார் டிக்கியில் ஒன்றா உட்காந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்காட்ட சொல்கிறான், இந்த வியூ நல்லா இருக்குன்னு. அதுக்கு சுண்டம், ஆமாம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே சிட்டிக்குள்ளே இருந்திருந்து பழகிட்டதால இந்த மாதிரி தூரத்தில் ஃபேக்ட்ரி ஏரியாவிலேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இந்த இடத்துக்கு நான் தனியாக வருவேன். அதான் இத்தனை நாளாக உங்களை நினச்சி அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். அதை இங்கே தான் வந்து தீர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இங்கே வரதுக்குள்ளே எங்கே நான் என் கண்ட்ரோலை இழந்துடுவேனான்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்கு தான் மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருந்தியா, இந்த மாதிரி பண்ணாதடா, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் இந்த இடத்துல நான் உங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதான் என்னால் உங்களை அடிக்கடி பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு இத்தனை நாள் கழிச்சா வந்து என்னை பார்ப்பேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அடிக்கடி வந்து என்னை பாரு. ஏன்னா இத்தனை நாள் நீ பார்க்காம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்த்தா உன்னோட ஃபுல் எனர்ஜியை நீ என் மேலே யூஸ் பண்ணிடுற. அதை என்னால் தாங்க முடியலடா, என் பாடி அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ அடிக்கடி வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்ல, சுண்டாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. டக்காட்டா சான் அப்படின்னு மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு, டேய் விடுறா என்ன, விடு என்ன அப்படின்னு டக்காட்டா கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் மெதுவா பக்கத்துல இருந்து சுண்டா டக்காட்டோ கிட்ட கேட்குறான், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா லிவிங் டுகெதர்ல இருக்கலாமான்னு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க என்கிட்ட, அப்படியே நான் நல்ல மூட்ல பேசினா அப்படி நீ பேசுறதுக்கெல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லிவிட நினைச்சிட்டு இருந்தியா, போடா அப்படின்னு சொல்ல, சும்மா கேட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன், எங்க நீ ஓகே சொல்லிவிடுவேன்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு எத்தனை 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு அவன் சொல்ல, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, காசு கொடுத்து என்ன வாங்கிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு டக்காட்டோ கத்துறான். அடுத்த சீனு, அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஜொண்டா வீட்டுக்கு டக்காட்டோ வந்திருக்கான். டக்காட்டோ அவனுடைய ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டில் டக்காட்டோக்குன்னு தனி மக் இருக்குது, அவனோட ப்ரஷ்ஷு அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. அப்போ சுண்டா அவன்கிட்ட கேட்டால, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதரில் இருக்கலாமான்னு. அதை யோசிச்சு பார்க்க, அவன் சீரியஸாக கேட்டானா என்ன அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கு. அப்போ சுண்டா குளிச்சுட்டு அங்கே வரான். வரும்போதே ஏஞ்சல் விங்ஸோட வரான். அப்போ டக்காட்டோட மனசுக்குள்ள, வந்துட்டான்டா எப்பயும் போல ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு தோணுது. டக்காட்டோ பக்கத்தில் வந்துட்டு, என்ன இது உங்களோட பிளேவுடைய ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் ஒரு ப்ளே பண்ண போகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுண்டா, எனக்கு தெரியும், எனக்கும் ஒரு மூவி இருக்குது, ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் வந்து உங்களை இந்த மாதிரி அடிக்கடி கிட்னாப் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே டக்காட்டோ ஃபஸ்ட்டு நடித்த ஒரு மூவி கேசட் இருக்குது. இது என்னோட மூவி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் நடித்த மூவிலே நான் பார்க்காத மூவி இது ஒன்று தான், ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் மூவின்றதால் எனக்கு பார்க்க கொஞ்சம் பயம்னு சொல்கிறோம். அதை பார்த்த டக்காட்டோக்கு பழைய ஞாபகம் வருது. ஆமாம், இது நடிக்கும்போது எனக்கு என்ன ஒரு 16-17 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லை இது.
ஆனால் இப்போ எனக்கு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நான் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ல. எனக்கு உங்களை அப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் ஹை ஸ்கூலில் எப்படி இருந்திருப்பீங்க, எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு அவன் குழந்த மாதிரி சொல்ல டக்காட்ட மனசுக்குள்ளே பக்குன்னு இருக்குது. இவன் ஏன் இதெல்லாம் கேட்குறான்? இவன் இப்படி கேட்டால் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். இவன் என்னமோ பண்ண போகிறான்னு நல்லா தெரியுது அப்படின்னு டக்காட்டோடைய மனசுக்குள்ளே தோணுது. அடுத்த நாளே டக்காட்டோ பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அசுமையா வந்துடுறான். டக்காட்டோடைய மேனேஜரு, நீயே வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போக, சசாகி சான் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு டக்காட்டோ கத்துறான். சுண்டா அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போகிற முடிவிலே இருக்கான். அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் ஓடி வரான். குட்டி பையனா ரொம்ப குட்டி பையன் கிடையாது, ஒரு 16 வயசு 15 வயசு பையன். அவன் பேர் நருமியா. நருமியா வந்து சுண்டா கூட சேர்ந்து ஒரு ட்ராமா ஆக்ட் பண்ணுறான் போல். ஸோ சுண்டா பார்த்ததுமே அவன்கிட்ட பேசுறதுக்காக பக்கத்தில் வரான். கூட டக்காட்டோ இருக்கிறத பார்த்துட்டு, டக்காட்டோ சார் நீங்களா? ஐயோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் நடித்த எல்லா ட்ராமா எல்லா மூவிஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படி இப்படி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் டக்காட்டோட மனசுக்குள்ள, பரவாயில்ல இந்த பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கானே, ஒருவேளை நமக்கு காம்படிஷனாக வந்துடுவானோ அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணுது. இருந்தாலும் பார்க்க சின்ன பையனாக இருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்ம காம்படிஷனாக வர முடியாது அப்படின்னுட்டு நருமையாக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்க நருமையாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அவனும் கையை கொடுத்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நருமையா யூனிஃபார்ம் போட்டிருக்கான், ஸ்கூல் யூனிஃபார்மு. அதை பார்த்ததுமே டக்காட்ட சொல்கிறான், இந்த யூனிஃபார்ம் பார்த்ததுமே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, நானும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன் தெரியும்ல அப்படின்னு கேட்க நருமையா ஹாப்பியாக எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு நருமையோட மேனேஜர் கூப்பிட அவங்க இருந்து போயிடுறான். பக்கத்தில் இருந்த சுண்டா, அப்படின்னா டக்காட்டசன் நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிங்களா, இதுதான் உங்கள் யூனிஃபார்மா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் இன்னும் யூனிஃபார்ம் மாடலை சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல சுண்டாக்கு உடனே ஒரு ஈவில் ஐடியா வருது. பாவன் டக்காட்டோ, சுண்டாக்கு என்ன ஐடியா வந்திருக்குன்னு என்ன உனக்கு தெரியல போல. உடனே சுண்டா நருமையாவை பார்க்க போகிறான். நருமையாட்ட போய், உன்னுடைய ஸ்பேர் யூனிஃபார்ம் இருந்தால் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறான். நருமையாவுக்கு புரியல. ஏன் யூனிஃபார்மா, அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்க சுண்டா அவன் பக்கத்தில் வந்து, ஏன் நான் கேட்ட தரமாட்டியா அப்படின்னு ரொம்ப சாமிங்காக கேட்க நருமையாக்கு அப்படியே அவனோட ஏஞ்சல் லைட்ஸ் எல்லாம் முகத்தில் அடிக்க, என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ சார்மிங்காக ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும், இவர் கேட்டு நான் எப்படி நோ சொல்ல முடியும் அப்படின்னு, அவ்வளோதானே இந்தாங்க உடனே வச்சுக்கோங்க அப்படின்னு அவனோட இன்னொரு ஸ்பேர் யூனிஃபார்மை கொடுத்துட்றான். நான் இதை அவங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவன் ஏஞ்சல் மாதிரி பேச பேச நருமையாவால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன இவர் இவ்வளோ அழகாக இவ்வளோ சார்மிங்காக ஏஞ்சல் மாதிரி பேசுகிறாரு, பின்ன செக்ஸியஸ்ட் மேன் ஆஃப் த இயர்னா சும்மாவா, இந்த மாதிரி ஒரு அழகான சாமிங்கான ஆள் எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்குதோ அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது அவனுக்கு. பாவம் அது வேற யாரும் இல்லை, டக்காட்டோ தான் அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் சுண்டா டக்காட்டாவை ஒரு ரெண்டல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு வரான். எதுக்கு இந்த ஸ்டுடியோக்கு இப்போ என்ன கூப்பிட்டு வந்திருக்கு, அதுவும் கிளாஸ் ரூம் செட்டப்பில் அப்படின்னு கேட்க அவன் கையில் நருமையோட யூனிஃபார்ம் வச்சுருக்கான். டக்காட்ட சான் இந்த யூனிஃபார்ம் போட்டு வாங்கலை அப்படின்னு சொல்ல டக்குட்டு ஒரு செகண்ட் அந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு மெதுவாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவ அப்படின்னு மெதுவாக பேசிக்கிட்டே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு ட்ரை பண்ணான் போல. ஆனால் சுண்டா விடுவானா, பின்னாடி இருந்து அதை அவனை பிடிச்சிக்கிறான். ப்ளீஸ் டக்கட்டசன் ஒரே ஒரு டைம் இந்த யூனிஃபார்ம் போட்டு பாருங்களேன், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, டே என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நான் என்ன சின்ன பையனா, நான் எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போடுவேன், இந்த மாதிரியான ஆசையெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட வராத, நான் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் டக்காட்டை விட சுண்டா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு டக்காட்டுக்கு தெரியாமல் போயிடுச்சு போல. சுண்டா அவனை விடுற மாதிரி இல்லை. ப்ளீஸ் டக்காட்டா சான் ப்ளீஸ் போடுங்களேன் அப்படின்னு என்னென்னமோ கெஞ்சி பார்க்குறான். டக்காட்டாவை என்னென்னமோ சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். கடைசியில் சுண்டா அவன் காது கிட்ட வந்து ரொமான்டிக்காக, ப்ளீஸ் டக்காட்டா சான், சொல்லப்போனால் நான் இந்த ஃபீல்டில் இப்போ தான் வந்தேன்னு கிடையாது, நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது மிடில் ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் அப்போ நான் இந்த சான்ஸை வேண்டான்னு விட்டுட்டேன். ஒருவேளை நான் அப்போவே இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தேன், உங்களை நான் அப்போவே மீட் பண்ணியிருப்பேனோ என்னவோ. ப்ளீஸ் டக்காட்டோ சான், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு டக்காட்டோவை எனக்கு காட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சேன். டக்காட்டோக்கு அவனை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு போல். கூட அதை அப்படியே அவன் கையிலேருந்து பிடுங்கிக்கிறான். பிடுங்கிட்டு, இதை நான் ஒரே ஒரு செகண்ட் தான் போடுவேன், புரிஞ்சிச்சா, நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது, என்ன புரிஞ்சா, திரும்பு அப்படின்னு சொல்ல சுண்டாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் செம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக திரும்ப, மூஞ்சில் பாரு எவ்வளோ சந்தோஷம்னு,
இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போடுறான். அந்த யூனிஃபார்ம் போடும்போதே டக்காட்டோட மனசுக்குள்ள, எனக்கு 28 வயசு ஆகுது. இப்படி இவ்வளோ பெரிய அடல்ட்ட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பார்க்கணும்னு இவனுக்கு என்னதான் அப்படி ஒரு ஆசையோ! சரி திரும்பு நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னுட்டு சொல்ல சுண்டா இந்த பக்கம் திரும்ப போகிறான். திரும்பும்போதே டக்காட்டோ என்னை பார்த்து சிரிச்ச உன்னை கொன்றுவண்டா அப்படின்னு சொல்கிறான். சுண்டா திரும்பி டக்காட்டோவை பார்த்ததுமே அவனுக்கு அப்படியே பா என்னடா இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு போல. ஓடி வந்து அவன் கையை பிடிச்சிக்கிறான். என்னை பார்த்து சிரிக்காத அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் எங்கே உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்காட்டோ மனசுக்குள்ள இவனுக்கு தலையில இது ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு போல. ஆனா இவன் சொன்னா நம்ம இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்ல, நம்ம மண்டையில இந்த ஸ்க்ரூவும் லூஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் அமைதியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுண்டா சொல்றான், நீங்க ஸ்கூல் படிக்கும்போதுமே ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்டூடெண்ட்டா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கும். நான் என்னோட மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் எல்லாத்தையுமே ஒரு செலிப்ரிட்டி ஆகிறதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதே டைம் ஸ்கூல்லேயும் என்னோட ஸ்கோர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்பயுமே ஒரு டக்காட்டோவாகவே இருந்திருக்கீங்க அப்படின்னு சுண்டா அவனை பெருமையாக சொல்கிறான். ஆமாம் பின்ன என்ன, நான் டக்காட்டோவாச்சு அப்படின்னு அவன் பெருமையாக சொல்ல, அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்திருப்பீங்களே அப்படின்னு சுண்டா கேட்க, ஆமாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்படியே என்னையே சாக்லேட்டில் வச்சு புதைச்சிடலாம், அந்த அளவுக்கு எனக்கு சாக்லேட்ஸ் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு அவன் பெருமையாக சொல்ல, உங்களை பார்க்கும்போதே தெரியுது அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னுட்டு மெதுவாக சுண்டா பேசிகிட்டே அவன் பக்கத்தில் வரான். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு சுண்டா கேட்க, அதுக்கெல்லாம் எனக்கு அப்போ டைம் இல்லை அப்படின்னு சொல்ல, சுண்டா இன்னும் அவன் பக்கத்தில் வந்து, அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு எப்போ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைடா. ஆமாம் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்னு கேட்க, அவன் பக்கத்தில் வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். டக்காட்டா வேண்டான்னு சொல்கிறதுக்கெல்லாம் அங்கே சான்ஸே கிடையாது. ஏன்னா சுண்டா அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் போதும் விட்றா அப்படின்னு டக்காட்டா சொல்ல, டக்காட்டா சான் எனக்கு ஒரு ஐடியா, இப்போ இந்த கிளாஸ் ரூம் நமக்கு தானே, நம்ம என்ன வேணால் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு டக்காட்டாவுக்கு ஒன்றும் புரியல இவன் என்ன சொல்கிறான்னு. அப்போ சுண்டா அவன் பக்கத்தில் வந்து என்னை டீச்சர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, டக்காட்டாவுக்கு அப்போ தான் புரியுது, டேய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடா என்னை விடுறா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் நான் சொல்கிறேன்ல என்னை விடுடா, நான் கண்டிப்பாக உன்னை டீச்சர்லாம் கூப்பிட மாட்டேன் என்னை விடு அப்படின்னு டக்காட்ட அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுண்டா என்னென்னமோ சொல்லி அவங்ககிட்ட கெஞ்சி பார்க்குறான். டக்காட்ட கேட்குற மாதிரி இல்லை. சுண்டாக்கு தான் டக்காட்டாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும்ல. மெதுவாக அவன் காதுகிட்ட வந்து, டக்காட்டா சான் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை என்னை டீச்சர்னு கூப்பிட மாட்டீங்களா ப்ளீஸ் அப்படின்னு ரொமான்டிக்காக பேச, டக்காட்டோட மனசுக்குள்ள நம்மளை எப்படி சமாளிக்கணும்னு நல்லா கற்று வச்சுருக்கான் இவன் அப்படின்னுட்டு, சரி இவ்வளோ கெஞ்சி கேட்குறானே அப்படின்னுட்டு ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன் அப்படின்னுட்டு மெதுவாக தயங்கிக்கிட்டே சென்சை அப்படின்னு சொல்கிறான். சென்சைனா ஜாப்பனீஸில் டீச்சர்னு அர்த்தம். சுண்டாக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. என்ன போதுமா போகலாமா அப்படின்ற மாதிரி பார்க்க, சுண்டா அவன் பக்கத்தில் வந்து டக்காட்டோன்னு கூப்பிட போகிறான். ஆனால் இல்லை, சைஜோ சைஜோன்றது என்னுடைய ஃபுல் நேமு. இப்போ சுண்டா டீச்சர் ஆமா, டக்காட்டோ ஸ்டூடெண்ட் ஆமா, அதனால் ஒரு டைம் என்ன சென்சேன்னு கூப்பிட்டீங்கல்ல, ஸோ இன்னொரு டைம் கூப்பிடும்போது உங்களுக்கு பெருசாக வெக்கமாக இருக்காது. இன்னும் ஒரு 10-20 டைம் நீங்கள் என்னை சென்சேன்னு கூப்பிடலாம். இப்போ நான் தான் உங்கள் டீச்சர் அப்படின்னுட்டு, சைஜோ நீ பண்ண தப்புக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும் அப்படின்னுட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறான். அதை கேட்ட டக்காட்டுக்கு என்ன பண்ணுற இவன், ஓ சீன் ப்ளே பண்ணுறானா, இந்த மாதிரி ஒரு சீப்பான பானோகிராஃபியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் சுண்டாக்கு எப்படி வேணும் சொல்லுவான். சுண்டாவோடைய ஆசையெல்லாம் இவனும் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கான். பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னு, அதே மாதிரி இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கிடையாது, இனிமேல் எப்பயுமே உங்களை டச் பண்ணுறது நானாக மட்டும்தான் இருக்கணும். என்ன ஓகேவா? உங்கள் வாயால் சொல்லுங்கள், நான் மட்டும்தான், சுண்டா ஒன்லி யூன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, பாவம் டக்காட்டோ டயர்டாக கிடக்குறான். இருந்தாலும் சுண்டா சொல்கிறத அவனும் சொல்கிறான், சுண்டா நீ மட்டும்தான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு டக்காட்டோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் போல். டக்காட்டோ மடியில் சாஞ்சு உட்காந்துருக்கான். எனக்கு செத்துடலாம் போல் இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஐயோ சாக போகிறீங்களா, என் மேலே செத்துடாதீங்க அப்படின்னு சுண்டா சொல்ல, டக்காட்டா சொல்கிறான், நீ என்னை என்னென்னமோ பண்ண வைக்கிறடா, என்னை வச்சு நீ ரொம்ப வாசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறல்ல அப்படின்னு கடுப்பாக சொல்கிறான். அதுக்கு சுண்டா சாரி சொல்கிறான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா ஜாலியாக இருந்துச்சு,
நீங்கள் டீனேஜாக இருக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, உடனே டக்காட்டோ பெருமையா, நீ ரொம்பவே சந்தோஷப்படணும். ஏன்னா நான் இதை வேற யாருக்காகவும் பண்ணியிருக்க மாட்டேன். போனா போகுதுன்னு உனக்காக மட்டும் பண்ண அப்படின்னு சொல்ல, அந்த "உனக்காக மட்டும்" அப்படின்ற வார்த்தை மட்டும் சுண்டா காதுல தனியா கேட்க, "என்ன சொன்னீங்க? எனக்காக மட்டும் பண்ணீங்களா? எனக்கு தெரியும் நீங்க எனக்காக தான் இந்த மாரிலாம் பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. உனக்காக மட்டும் நான் சொன்னேன். இல்லையே, ச்சே ச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே" அப்படின்னு டக்காட்டோ சமாளிச்சுட்டு இருக்க, சுண்டா வேற உலகத்துக்கே போயிட்டான்னு சொல்லலாம். "எனக்கு தெரியும் டக்காட்டோ சார், நீங்க எனக்காக தான் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு. அடுத்து இன்னொரு டைம் பண்ணலாமா? இந்த டைம் டீச்சர் டெஸ்க்ல வாங்க போலாம்" அப்படின்னு டக்காட்டோ மடியில தூக்கிட்டு போறான். "டேய் என்ன விட்றா விட்றா" அப்படின்னு டக்காட்டோ கத்திக்கிட்டே இருக்க, அதெல்லாம் சுண்டா காதுல விழுற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் சுண்டா நருமையோட யூனிஃபார்மை வாஷ் பண்ணி கொண்டு போய் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, "பரவாயில்ல அசுமையா சார், நீங்கள் எப்போ வேணால் என்னோட யூனிஃபார்ம் வாங்கிக்கலாம். வேணும்னா என்னோட பிடி யூனிஃபார்ம் கூட நீங்கள் வாங்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "பிடி யூனிஃபார்மா?" அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்க, "ஆமாம், ஷார்ட்ஸும் டிஷர்ட்டும் இருக்குமே அது" அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே சுண்டாக்கு மறுபடியும் வேற ஒரு ஐடியா வருது. "அப்படின்னா அடுத்த டைம் உன்னோட ஷார்ட்ஸை கடனாக கொடு" அப்படின்னு கேட்க, இதெல்லாம் தூரத்துல இருந்து டக்காட்டா கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ள பக்குன்னு இருக்குது. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானு அப்படின்ற மாதிரி. பக்கத்துல அவனோட மேனேஜர் சசாக்கி நின்னுகிட்டு இருக்காரு. "சசாக்கி-சான், அவன் பார்க்கறதுக்குள்ள நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு கூப்பிட, "ஆனா அசுமையா தானே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான்" அப்படின்னு சொல்ல, "அவன் கடக்குறான், அவன் தான் கல்பிரிட்" அப்படின்னுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா டக்காட்டோ. இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.